ஹாய் எவ்ரிவான். ஒவ்வொரு குற்றங்களுடன் தொடர்பு பட்டவர்களையும் தட்டி தூக்கும் ஏகேடி அரசு. கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய சட்ட புத்தகத்திலே துப்பாக்கியை மறைத்து சென்று கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திலே கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அங்கே அதிகாரிகளை ஆச்சரியப்படுத்திய ஒரு விடயமாக இஷாரா செவ்வந்தியின் உருவத்திலே 2 பேர் இருந்துள்ளனர். ஜே பாய் என்பவரே யாழ்ப்பாணத்திலிருந்து இஷாரா செவ்வந்தியை வழி அனுப்பி வைத்துள்ளார். இந்தியா வழியாக நேபாள் சென்றிருக்கலாம் என கூறப்படுகின்றது. இதற்காக 6.5 மில்லியன்கள் செலவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் வைத்து இஷாராவுடன் மேலும் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். இஷாரா செவ்வந்தியின் உருவத்தில் இருப்பவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இஷாரா செவ்வந்தியின் கைதே இலங்கை முழுவதும் மிக பெரும் பேசு பொருளாக இருந்தது. இதற்கான மிக முக்கியமான காரணம், நீண்ட நாள் தேடுதலின் பின்னரே இஷாரா செவ்வந்தி நேபாளில் இருப்பதாக தகவல் கிடைத்தமைக்கு அமைய இன்று காலை இலங்கை அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளின் உதவியுடன் கைது செய்யப்பட்டிருந்தனர். மலை பிரதேசம் ஒன்றில் அமைந்துள்ள கட்டடத்தின் மேல் மாடியிலே தங்கியிருந்த நிலையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இஷாரா செவ்வந்தியுடன் மேலும் 5 இருந்த நிலையில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதிலும் அதிகாரிகளையே ஆச்சரியப்படுத்திய ஒரு விடயமாக இஷாரா செவ்வந்தியின் உருவத்திலே மேலும் ஒருவர் அங்கே இருந்துள்ளார். இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என கூறப்படுகின்றது. இஷாரா செவ்வந்தியின் உருவத்தில் இவரையும் வைத்துவிட்டு இஷாரா செவ்வந்தி அங்கிருந்து வேறு நாட்டிற்கு தப்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகளே நடந்துள்ளது. என்றாலும் இறுதியில் இலங்கை அரசின் அதிகாரிகளின் திறனூடாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இஷாரா செவ்வந்தி கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்பு பட்டவராக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். கோர்ட்டிற்கு துப்பாக்கியை சட்ட புத்தகத்திலே மறைத்து வைத்து அங்கே எடுத்துச் செல்வதற்கு உதவியவராகவே இஷாரா செவ்வந்தி காணப்பட்ட நிலையில் கொலையுடன் தொடர்பு பட்ட நபர் கைது செய்யப்பட்டாலும் இஷாரா செவ்வந்தி கொலை சம்பவம் இடம்பெற்ற தினத்திலிருந்து காணாமல் சென்றிருந்தார். அதன் பின்னர் இவர் வெளிநாடு ஒன்றிற்கு தப்பிச் சென்றிருப்பார் என கூறப்பட்ட நிலையிலே மாலைதீவிற்கு சென்று விட்டார், இந்தோனேசியாவிற்கு சென்று விட்டார் என பல கதைகளும் கூறப்பட்ட நிலையில் இறுதியில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே பாய் என்பவரின் உதவியுடனே இவர் இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்தியாவிற்கு சென்று தரைவழி ஊடாகவே நேபாளுக்கு சென்றிருக்கலாம் என கூறப்படுகின்றது. இதற்காக 6.5 மில்லியன்கள் செலவு செய்யப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி தொடர்பான தகவல்களை அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல்பெத்த பத்மேவின் தகவல்களுக்கு அமையவே இவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். கெஹல்பெத்த பத்மே பல குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டவராக காணப்படுவதுடன் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர். கெஹல்பெத்த பத்மேயிடம் நடாத்தப்படும் விசாரணைகள் ஊடாக பல அரசியல்வாதிகளும் இவர்களுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள் என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. விரைவிலே பல அரசியல்வாதிகளின் பெயர்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எனவே கெஹல்பெத்த பத்மேவின் வேண்டுகோளுக்கு இணங்கவே கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். எனவே கெஹல்பெத்த பத்மேவை இயக்கியது யார் என்ற கேள்வியும் எழும்புகின்றது. எனவே இஷாரா செவ்வந்தியை போன்று இன்னொருவர் ஏன் உருவாக்கப்பட்டார் என்ற கேள்வி இஷாரா தப்பிச் செல்வதற்காக மாத்திரமா அல்லது பல குற்றச் செயல்களை மறைப்பதற்காகவா என்ற பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. எனவே கெஹல்பெத்த பத்மே உட்பட இஷாராவும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் நடாத்தப்படும் விசாரணைகளின் பின்னர் இன்னும் பல உண்மை சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த கட்டமாக இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.